இந்த மீடியா பதில் சொல்ல மாற்றத்தை உண்டாக்க புறப்பட்டார் அப்படின்னு கூஸ் பம்ஸா இருந்ததுல ஸ்பீச். என்ன அவர்கள் முன்வைத்த கால பின்வைக்க மாட்டாரு அப்படின்றது நம்மளுடைய சினிமா தளத்திலே நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் அரசியல் கலை என்ன முன் வச்சிட்டாரு அவர் கால இது வரைக்கும் என்ன முன் வச்சிருக்காரு? எந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி இருக்கிறாரு? இல்ல ஏதாவது ஒரு விடயம் பேசியிருக்கிறாரா? சீமான் பேசுறாரு, இங்க பாரு என் கிரவுண்ட் இங்க இருக்கு, 2000 ஏக்கர் இருக்கு, இதுல நான் இப்ப என்ன பண்றாங்க, பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கிறாங்க, சிப்காட்னு எல்லாம் நிலத்துக்கு கொடுத்துறாங்க. ஆனா நான் பண்ண மாட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன், மண்ணை மலடாக்குறேன், நான் பண்ண மாட்டேன், தண்ணி அதன் மூலமா உருவாகக்கூடிய அந்த கெமிக்கலை கொண்டு போய் தண்ணியில கலக்குறான், நான் செய்ய மாட்டேன். அந்த அனைத்து அவ்வளோ பெரிய இடத்துலயும் என்ன நல்லா வரும், கரும்பா போடு, கரும்பு போடு, அதுல இருந்து எத்தனை நாள் எடு. இது ஐடியாவா? ஒண்ணு மேல தண்டத்துக்கு பேசுறீங்க, இது ஐடியாவா? எனக்கு கொந்தளிக்கிறான், அவனால தாங்க முடியல. சீமான் கொடுக்குற பதிலடி என்பது தாங்க முடியல. அந்த பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சு என்பது நடுங்க வைக்குது. ஒரு ஐடியா விஜயால பேச முடியுமா? அதை பேச முடியுமா? பேப்பர் பார்த்து உங்க பேரை படிச்சுட்டு இருக்கீங்க, இதை ஒரு பேப்பர் பார்த்தா சொல்றாரு கரும்பு போடுவேன், அதுல இருந்து எத்தனை நாள் எடுப்பேன் போ. அத்தனை பேருக்கு அரசு வேலை, எத்தனை நாள் தயாரிக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கு அரசு வேலை, அறுவடை பண்றவங்களுக்கு அரசு வேலை, அதை பயிர் பண்றவங்களுக்கு அரசு வேலை. அப்ப எத்தனை அரசு வேலை உண்டாகுது? அப்ப எத்தனை பேர் படிக்குது? ஜெர்மனிக்கு போய் சாத்தியமா? விஜய் அவர்களை பார்த்து இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்ட்டு இப்போ சீமான் அவர்கள் சொல்ற இதெல்லாம் சாத்தியமாகும். ஏன் சாத்தியம் ஆகாது? அவர் சொன்னாரு மரங்கள் மாநாடுல 10 மரங்கள் நட்டா 10 மதிப்பெண் எக்ஸ்ட்ரா வழங்குவோம் அப்படின்னாரு. அரசு அறிவிப்பு விட்டுதா இல்லையா? அதிகாரிகள் சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு என் பள்ளி குழுவுல என் ஒட்டுமொத்த பள்ளியில இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் தங்களுடைய அம்மாவை வச்சுக்கிட்டு ஒரு மரக்கன்று என்பது நடுவது போல ஒரு புகைப்படம் எடுத்து நடணும், வைக்கணும், மத்திய அரசுக்கு அனுப்பணும், அவங்க ஒரு சான்றிதழ் அனுப்புவாங்க, அது கம்பல்சரியா கொண்டு வரணும், அது கட்டாயம் என்பது இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் குழுல பகிர்ந்திருக்காங்க.